ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாம்பழத்தை வச்சு மாம்பழ மில்க் ஷேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த மாம்பழம் மரத்தில் பறித்து நேச்சுரலாக பழுக்க வச்ச மாம்பழம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாம்பழத்தை வாஷ் பண்ணி கட் பண்ணி அதோட ஃப்ளஷை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். கட் பண்ண மாம்பழ ஃப்ளஷை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதோட 2 ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன். இதோட பால் சேர்க்கணும். அதுக்காக அதை காய்ச்சி ஆற வச்சு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். அந்த பால் ஒரு கப் பால் சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்னஸ்க்காக ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்த இந்த மாம்பழ மில்க் ஷேக்கை ஒரு கப்பில் சேர்த்துட்டு அதோட நறுக்கின பாதாமை தூவி கொடுத்தா குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.